கல்யாண விருந்து என்ற உவமையின் தொடர்ச்சியான பாடத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அந்த விருந்தில் கலந்து கொள்கிறவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தம் இருந்தது என்று முந்தின வீடியோவில் நாம் பார்த்தோம். அந்த ஆயத்தம் என்னவென்றால், ராஜா அன்பளிப்பாக கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாக அவர்கள் வர வேண்டும். இந்த வஸ்திரம் அணிந்து கொண்டு வராதவர்களை புறம்பான இருளிலே போடும் அளவிற்கு ஏன் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேதாகமத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். நமது ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுக்கு மாசற்ற நிலை என்னப்படும் வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின் பரலோகத்தின் ஆவிக்குரிய ஆடையின் அடையாளமாகிய ஒளியின் ஆடை அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அப்பொழுது அவர்கள் தங்கள் சொந்த கரங்களால் உருவாக்கின அத்தி இலையின் ஆடைகளை தரித்து கொண்டார்கள். அதன் மூலம் அவர்களது சொந்த கிரியைகளின் மூலமாக தங்களுடைய பாவங்களை மூடவும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான பிள்ளைகளாக தங்களை ஆக்கிக் கொள்ளவும் முயற்சி செய்தார்கள். இதை போலவே இன்றும் தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிற அநேகர் இதையே செய்து வருகிறார்கள். தங்களது மீறுதலால் ஏற்பட்ட நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலைகளை, அதாவது தங்கள் சொந்த கிரியைகளின் மூலமாக ரட்சிப்பை தேடி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஆடையோடு வருகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே பங்கு கொள்ள முடியாது. மீறுதலால் ஏற்பட்ட நிர்வாணத்தை மறைக்க மாசற்ற நிலை என்னப்படும் கிறிஸ்துவினுடைய நீதியும் அவருடைய பழுதற்ற குணமுமே நம்மை ரட்சிக்க முடியும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் இது வழங்கப்படுகிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நீதியும் பரிசுத்தமும் பழுதற்ற குணம் என்னும் வஸ்திரத்தை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உண்மையாக பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அவருடைய தூய்மையான கரையற்ற குணம் என்னும் வஸ்திரத்தை உடுத்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தாம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே கிறிஸ்துவுடனும் தேவதூதர்களுடனும் பங்கு பெற முடியும். ஆகையால் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்வோம்.